அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொலியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, டென்டேட்டிவ் ஆன்சர் கீ வெளியிட்டிருக்காங்க. ஸோ இப்போ சமீபத்தில் டென்டேட்டிவ் ஆன்சர் கீ வந்திருக்கு நமக்கு டிஆர்பியில். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, சார் நம்ம சப்ஜெக்டில் சில கொஸ்டின்ஸ் தவறாக இருக்குது சார், இதுக்கு நம்ம சேலஞ்ச் பண்ணலாமா, இப்போ சேலஞ்ச் பண்ணால் நமக்கு மார்க் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு சொல்லி தான் நம்ம இந்த காணொலியில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இதுக்கு ஏற்கனவே போன வாட்டி நடந்த எக்ஸாமில் சேலஞ்ச் பண்ணி எல்லாருக்கும் மார்க் கிடச்சிச்சா இல்லை மார்க் கிடைக்கலையா, ஒரு மார்க்லேயும் ஃபெயில் ஆனவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஒரே ஒரு மார்க், ஸோ ஒரே ஒரு கொஸ்டினால் போஸ்டிங் கிடைக்காம இப்போ வரைக்கும் கஷ்டப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதனால் நம்ம இதை பற்றி டீட்டெயிலாக நம்ம இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். ஸோ அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், இது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ நீங்கள்லாம் இப்போ என்ன நினச்சிட்டு இருப்பீங்கன்னா, சார் நான் 80 மார்க் தான் வரேன், ஆனால் ஒரு 5 கொஸ்டின் பார்த்தீங்கன்னா எனக்கு தவறாக இருக்குது, ஆனால் போஸ்டிங் கிடைக்காது சார், நான் எதுக்கு சேலஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க. அப்படி நினைக்காதீங்க. 80 மார்க் வாங்கியிருக்கீங்க, தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் பாஸ் பண்ணியிருப்பீங்க, 5 கொஸ்டின் தவறுன்னு சொல்லி உங்களுக்கு நல்லா தெரியும். ஆனாலும் நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்கன்னா சேலஞ்ச் பண்ணாமல் இருப்பீங்க. ஸோ வேறு யாராவது சேலஞ்ச் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க. அந்த மாதிரி நினைக்காதீங்க. அந்த மாதிரி நினச்சிங்கன்னா 82 மார்க்கு போஸ்டிங் கொடுப்பாங்க. உங்கள் சப்ஜெக்டில் யார் நீங்கள் அந்த மாதிரி நினைக்கிறீங்களோ, 80 மார்க் நான் வாங்கியிருக்கேன், 5 கொஸ்டின் சேலஞ்ச் ஆனால் கொஸ்டின் இருக்குது, ஆனால் அதை சேலஞ்ச் பண்ணால் கண்டிப்பாக 5 மார்க் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இருந்து கூட நீங்கள் சேலஞ்ச் பண்ணாமல் இருந்தீங்கன்னா 82 மார்க்கில் போஸ்டிங் கிடைக்கும், 81 மார்க்கில் போஸ்டிங் கிடைக்கும். நீங்கள் ஃபைனல் ரிசல்ட் வரும்போது பார்ப்பீங்க 81 போஸ்டிங் கிடச்சிருக்கும், நீங்கள் 80 மார்க் நீங்கள் சும்மா உட்காந்துருப்பீங்க. ஸோ அப்போ நீங்கள் ஃபீல் பண்ணி எந்த பிரயோஜனமும் கிடையாது. இந்த மாதிரி என்னுடைய நண்பர்கள் நிறைய பேர் இந்த மாதிரி கவலைப்பட்டிருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், வேறு யாராவது பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நாம் நினச்சிட்டு இருந்தோன்னா, டாப் மார்க் வாங்கினவங்க மோஸ்ட்லி பண்ணவும் மாட்டாங்க. டாப் மார்க் நான் 100, 120 வாங்கிட்டேன், 110 வாங்கிட்டேன், 99 வாங்கிட்டேன், எனக்கு போஸ்டிங் கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லி சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, சில பேர் பண்ண மாட்டாங்க, சில பேர் பண்ணுவாங்க, ஆனால் கரெக்டான ப்ரூஃப் வைக்க மாட்டாங்க. அவங்ககிட்ட கரெக்டான ப்ரூஃப் கிடைக்காது. ஸோ அதனால அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி சில விஷயங்கள் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, டென்டேட்டிவ் ஆன்சர் கீழே ஒரு இந்த மாதிரி பிரச்சனை நடக்கும். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, சேலஞ்ச் பண்ணுங்கள். ஸோ சேலஞ்ச் பண்ணால் மட்டும்தான் நமக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, நமக்கு அதுக்குண்டான கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சர்ஸை நமக்கு கரெக்டான விஷயத்தை கொடுவாங்க. அப்போ சேலஞ்ச் பண்ணோன்னா நம்ம என்ன பண்ணணும், ஸ்கூல் டெக்ஸ்ட் புக் எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா ஆத்தரைஸ் புக்கில் தான் நம்ம சேலஞ்ச் பண்ணோம். சும்மா நம்ம நினச்ச மாதிரியெல்லாம் சேலஞ்ச் பண்ணக்கூடாது. ஒரு கூகுள்லேருந்து காப்பி பேஸ்ட் பண்ணி ஸோ அதுலேருந்து வர ஒரு பிடிஎஃப் எடுத்துகிட்டு நம்ம அதில் பேஸ்ட் பண்ணுறது இதெல்லாம் ஏற்றுக்க மாட்டாங்க. அது கொஸ்டின் கரெக்டான கொஸ்டின் தான் இருக்கும், எல்லாருக்கும் தெரிஞ்ச கொஸ்டினாக தான் இருக்கும். ஆனாலும் நீங்கள் ப்ரூஃப் கரெக்டாக கொடுக்கலன்னா அந்த கொஸ்டினுக்கு கரெக்டான ஆன்சர் கொடுக்க மாட்டாங்க. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா, ப்ரூஃப் கரெக்டாக கொடுக்கணும், ஆத்தரைஸ்டு புக்காக இருக்கணும். அதேமாரி உங்களுடைய இந்த டெக்ஸ்ட் புக் தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக்காக இருக்கணும். ஸோ ஆத்தரைஸ் புக்காக இருக்கணும், வேறு ஆத்தரைஸ் புக்காக இருக்கணும், அதேமாரி தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக்காக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி புக்ஸ் இருந்தால் மட்டும்தான் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சேலஞ்சே ஏற்றுப்பாங்க. அதனால் ஒரு மார்க்கும் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சில பேருக்கு பார்த்திங்கன்னா ஒழுங்காக ப்ரூஃப் கொடுக்காம நமக்கு எல்லாருக்கும் அந்த பர்டிகுலர் சப்ஜெக்டில் இந்த கொஸ்டினுக்கு இந்த ஆன்சர் தான் வரணும், ஆனால் டிஆர்பி இந்த ஆன்சர் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் தெரியும். ஆனாலும் கரெக்டாக ப்ரூஃப் கொடுக்காதனால அந்த கொஸ்டினுக்கு கரெக்டான ஆன்சர் கிடைக்காது. டிஆர்பி என்ன டென்டேட்டிவ் ஆன்சர் கொடுத்தாங்களோ அதே ஃபைனல் ஆன்சரில் பப்ளிஷ் பண்ணிடுவாங்க. ஸோ இதனால சில பேருக்கு என்ன ஆகும்னா, போஸ்டிங் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இதனால் போஸ்டிங் வேலையே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இந்த வேலைக்காக தான் நம்ம அதிகமாக ரொம்ப நாள் கஷ்டப்பட்டு எக்ஸாம் வைக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி ஒரு டவுட்டோடையே போய் எக்ஸாம் எழுதிட்டு வந்து, அதேமாரி ரிசல்ட்டு சீக்கிரமாக போட்டுருவாங்களா, போஸ்டிங் சீக்கிரமாக போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு டவுட்டோடையே நம்ம இருக்கிற எக்ஸாமு அடுத்த எப்போ வரோன்னே தெரியாத ஒரு தேர்வை நம்ம அலட்சியமாக நம்ம கன்சிடர் பண்ணிடக்கூடாது. ஸோ அலட்சியமாக நீங்கள் கன்சிடர் பண்ணாதீங்க. ஒரு மார்க்கும் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்போ கூட நமக்கு டைம் இருக்குது. ஸோ இந்த டைமை வச்சு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, நல்ல ஒரு அனலைஸ் பண்ணி கரெக்டான ஒரு புக்கை வச்சு நீங்கள் ப்ரூஃப் வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா அதுக்குண்டான ஆப்ஜெக்டிவ் ட்ராக் பண்ணுங்கள். இல்லைனா நம்மளால் ஜெயிக்க முடியாது. வேறு யாராவது பண்ணிட்டு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நம்மளால் என்ன பண்ண முடியாதுன்னா அந்த கொஸ்டினுக்கு உண்டான மார்க் வராது. ஸோ அதனால் ஒரு மார்க்கும் நம்ம முக்கியமானது. யாரெல்லாம் 75க்கு மேலே வாங்கியிருக்கீங்களோ, உங்களுக்கு ஒரு கொஸ்டின் தவறாக இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்களோ, உங்கள்கிட்ட ப்ரூஃப் இருக்கோ அந்த ப்ரூஃபை அப்லோட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நமக்கு நம்மளுடைய உரிமை கண்டிப்பாக நமக்கு கிடைச்சே தீரும். கரெக்டான ஆன்சர் இருக்குது, கரெக்டாக நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ கண்டிப்பாக நமக்கு அதுக்கு உண்டான ஆன்சர் கரெக்டாக தான் வரும். ஸோ அதனால் ஒரு கொஸ்டினும் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ இதிலே கொடுத்துருங்க பாருங்கள், இந்த ஃபைனல் ஆன்சர் கீழே எந்த மாற்றமும் பண்ண மாட்டாங்க. நீங்கள் அதுக்கப்புறமா போய் சார்
ஃபைனல் ஆன்சர் கீழே நமக்கு எந்த மாற்றமும் பண்ண மாட்டாங்க. ஸோ நம்ம அதுக்கப்புறம் போய் சார் நான் என்கிட்ட ப்ரூஃப் இருக்குது, இப்போ நான் சேலஞ்ச் பண்ணலாமா, எனக்கு 1 மார்க்கில் இது போஸ்டிங் போகுது, எனக்கு 2 மார்க்கில் போஸ்டிங் போகுது, 3 மார்க்கில் போஸ்டிங் போகுது, அப்போ நம்ம ஃபீல் பண்ணி எந்த பிரயோஜனமும் கிடையாது. இது பாருங்கள், இங்கே தெளிவாக நம்ம கொடுத்துருக்கான் பாருங்கள். த அப்ஜெக்டிவ் ரிசீவ் ஃப்ரம் தி கேண்டிடேட் ஷால் பி ஃபைனலைஸ் பை தி சப்ஜெக்ட் எக்ஸ்பர்ட்ஸ் அண்ட் ஃபைனல் ஆன்சர் கி ஷால் பி போஸ்டட் இன் தமிழ்நாடு டீச்சர் ரிக்வயர்மெண்ட் போர்டு வெப்சைட் along with the examination result. No further objection on published final answer key will be entertained. கிளியராக கொடுத்துட்டாங்க பாருங்கள். அதுக்கப்புறமா நீங்கள் என்ன தான் சார் நான் கரெக்டான ஆன்சர் இருக்குது, என்கிட்ட ப்ரூஃப் இருக்குது, இப்போ நான் போய் சேலஞ்ச் பண்ணலாமா, எனக்கு 1 மார்க்கில் போஸ்டிங் போகுது, 2 மார்க்கில் போஸ்டிங் போகுது, என்ன தான் நீங்கள் என்ன தான் பண்ணால் கூட கேஸ் கூட போட்டால் கூட அந்த கேஸு செல்லாது. ஸோ இந்த 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 நோட்டிஃபிகேஷனில் இருக்கிற இந்த காப்பியை எடுத்து காமிப்பாங்க. ஸோ நீங்கள் என்ன தான் கேஸ் போட்டாலும் கேஸ் உங்களுக்கு செல்லாது. ஸோ டிசிஷன் ஆஃப் அன் டீச்சர் ரிக்வயர்மெண்ட் ஷால் பி ஃபைனல் இஸ் ரெகார்ட்ஸ். ஸோ ஃபைனல் இஸ் ரெகார்ட். ஸோ அதுதான் ஃபைனல் ஆன்சருக்குள்ள நீங்கள் உங்களுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த சான்ஸை நீங்கள் பயன்படுத்தினா மட்டும்தான் உங்களால் அதை அடைய முடியும். தவிர இல்லைனா கண்டிப்பாக நம்மளால் இது பண்ண பார்த்தீங்கன்னா இதை ஃபைனல் பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் என்ன தான் ப்ரூஃப் வச்சுருந்தா கூட இல்லை புக்கு எதனா ஆத்தரே வந்து சொன்னால் கூட ஏற்றுக்க மாட்டாங்க. ஸோ இதுதான் என்டர்டைன். ஸோ ஏன்னா இப்போ போன வாட்டி நிறைய பேர் கஷ்டப்பட்டுருக்காங்க. போன வாட்டி நிறைய பேர் 1 மார்க் 2 மார்க் போஸ்டிங் போய் நிறைய பேர் கஷ்டப்பட்டு கேஸெல்லாம் போட்டு அவங்களுக்கு இன்னும் மார்க் வராமல் இன்னும் கேஸ் நடந்துட்டு நிறைய மன உளைச்சல், நிறைய காசு செலவு. ஸோ எல்லாமே இப்போது அந்த கேஸை நம்பி தேர்வே எழுதாமன்னு சில பேர்லாம் இருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் அந்த இதுக்கு போயிடாதீங்க. ஸோ இப்போ நமக்கு டைம் இருக்குது. ஸோ இதை பண்ணுங்கள், கண்டிப்பாக நமக்கு வெற்றி நிச்சயம், கண்டிப்பாக நம்ம சாதிப்போம். இந்த வருடம் கண்டிப்பாக நம்ம ஒரு அரசு ஆசிரியராக தான் ஆகும் அப்படின்னு சொல்லி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.